ஜூடோபியா இது வரைக்கும் போலீஸே ஆகாத முயல் இனத்திலிருந்து ஒருத்தர் ஜூடி ஹோப்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஆனா என்ன நடக்கும் அப்படிங்கிற பேஸ் பிளாட்ல ஆரம்பிக்கிற கதை தான் இந்த ஜூடோபியா படம். இந்த ஜூடோபியா ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். ஸோ எப்போ போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ், நீங்க யாருன்னு இந்த சொசைட்டி டிசைட் பண்ண தேவையில்ல, அது உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அண்ட் சம்டைம்ஸ் கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் போற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா உங்க பேரண்ட்ஸோட அட்வைஸை எடுத்துக்கோங்க, கண்டிப்பா அது யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஜூடோபியா இந்த படத்தை வந்து 2016 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இப்போதான் வந்து இதை பார்க்கறதுக்கு டைம் கிடைச்சி, ஏன்னா இதோட டைரக்ட் சீக்வல் ஜூடோபியா 2 இந்த இயர் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு போகலான்னு ட்ரை பண்ண ஜூடோபியா 2க்கு, பட் ஆனால் அதுக்கு ஷோ டைமிங்ஸ் வந்து ஒத்து வரல. ஸோ அதனால ஜூடோபியா 2 வந்து ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல ஸ்பாய்லர் இல்லாத ரிவ்யூ வரும். அதுக்கு முன்னாடி ஜூடோபியா 1 பத்தி ஒரு குட்டி ஸ்பாய்லர் இல்லாத ரிவ்யூ. அண்ட் ஸ்டில் இந்த படத்தை ஏன் நான் 2016 பார்க்கல அப்படின்னு ரிக்ரெட் பண்ண வச்சிருச்சு. அந்த மாதிரி படம் தான் இந்த ஜூடோபியா. இந்த ஜூடோபியா படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த ஜூடோபியா அப்படிங்கிற வேர்ல்டு பில்டிங் ரொம்ப ப்ராப்பரா ஒரு அழகான ஃபன்னி அண்ட் ஈஸி எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற விஷயத்தை வச்சு ரொம்ப அழகா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஜூடி ஹோப்ஸ், நிக் வைல்டி, இவங்க 2 கேரக்டர்ஸ்ல நடிச்ச அந்த ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு அனிமேஷன் படம், அவங்க ஃபேஸ் தெரியலனாலும் அவங்களோட வாய்ஸ் ஆக்டிங் மூலியமா ரொம்ப பிரில்லியண்டான ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் குறிப்பா இந்த 2 கேரக்டரோட கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், ஹியூமர் டைமிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்களால எனக்கு இந்த 2 கேரக்டரோட ரொம்பவே ஈஸியா கனெக்ட் ஆக முடிஞ்சு படத்துல. என்னதான் கிட்ஸ் படமா இருந்தாலும் கிட்ஸ் பார்க்கும்போது ஃபன்னா இருக்கும், பட் ஆனா அடல்ட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டீப்பர் மீனிங்கோட ஒரு சோசியல் மெசேஜையுமே வந்து லேயரா தூவி விட்டுருக்காங்க. அண்ட் அந்த மெசேஜையும் ஸ்டோரிக்குள்ள ரொம்ப நேச்சுரலா அழகா பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. அனிமேஷன் டீடைல்ஸ், விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப நேச்சுரலா பார்க்கும்போது ஒரு ரிச் அண்ட் ப்ரீமியம் ஃபீல் தர எஃபெக்டை கொடுக்குது. சில கேரக்டர்ஸை இன்னுமே ப்ராப்பரா ஸ்கிரீன் டைம் கொடுத்து அழகாவே டெவலப் பண்ணலாம். அதுக்கான ஸ்கிரீன் டைமிங் படத்துக்குள்ளேயுமே இருந்துச்சு. அண்ட் சில சீன்ஸ் ரொம்ப ப்ரெடிக்டபிளா வந்து இருக்கும் பார்க்கறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு பெரிய நெகட்டிவ்ஸ்னு இந்த படத்துல எதுவுமே எனக்கு பெருசா தெரியல. அண்ட் இந்த நெகட்டிவ்ஸுமே வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஐ கேட்சியான ஒரு கண்டென்ட் வந்து படத்துக்குள்ள இருக்கு. ஜூடி அண்ட் நிக் வைல்டி இந்த 2 கேரக்டர்ஸ் தாண்டி என்னோட ஃபேவரட் கேரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ரிசப்ஷனிஸ்ட் கேரக்டர் கிளா ஹாசர் அப்படின்னு ஒரு புலி கேரக்டர் வந்து வரும். அந்த கேரக்டர் ரொம்ப யூனிக்கான வேல வந்து டைலாக்ஸா இருக்கட்டும், பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அவங்க அந்த ஆக்டர் பேசுற ஸ்லாங்கா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படத்துலயே அது யூனிக்கா இருந்துச்சு. நேட் டாரன்ஸ் அப்படிங்கிற ஆக்டர் தான் அந்த கேரக்டருக்கும் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கிங் ஆஃப் வாய்ஸ் டைலாக்ஸ், இந்த படத்தோட பெரிய பிளஸ்ஸே அதுதான். ஒரு அனிமேஷன் படம்னு எடுத்துட்டாலே அந்த கேரக்டர்ஸ்க்கு கொடுக்குற அந்த ஒரு வாய்ஸ் டீடைலிங் தான் வந்து படத்தோட ஸ்டோரியை இன்னுமே ஆடியன்ஸ்க்கு கன்வின்சிங்கா சொல்ல ட்ரை பண்ணும். அந்த ஒர்க்கை எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. இன் பர்டிகுலர் இதை நான் இங்கிலீஷ்ல பார்த்திருந்தாலும் தமிழ்ல ஒரு டைம் ரீவிசிட் பண்ணேன். எனக்கு வந்து சர்ப்ரைஸ் தான். இங்கிலீஷை விட தமிழ்ல வந்து இன்னுமே கனெக்டிங்கா டைலாக்ஸ் வச்சு தமிழ் டப்பிங் டீம்ஸுமே வந்து அழகான ஒரு ஒர்க் தந்திருக்காங்க. தமிழ் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் இன் பர்டிகுலர் சொல்லணும்னா, ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து ஒவ்வொரு ஊரை செலக்ட் பண்ணி அந்த ஊர்ல என்ன ஸ்லாங் பேசுவாங்கன்னு சொல்லி அந்த கேரக்டர்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் தமிழ் டப்பிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக் செல்லிங் பாயிண்டா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுல வில்லன் யாருன்னு வந்து கெஸ் பண்ண முடியாது. ஒரு ஜாலி அவுட் கோயிங் ஃபிலிமா தான் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஜான்ரா ஷிஃப்ட் வந்து நடக்கும், கிரைம் இன்வெஸ்டிகேஷனா மாறி. எனக்கு அதுதான் படத்துல வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு அனிமேஷன் ஃபிலிம்ல வந்து அதுவும் இப்படி ஆரம்பிச்சு ஒரு இந்த மாதிரி ஒரு உலகத்தை புதுசா கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஒரு காமெடி வச்சு ஒரு மீனிங்ஃபுல்லான டைலாக்ஸ் எல்லாம் எழுதி அண்ட் இந்த வேர்ல்டோட லாஜிக்கோட பிளெண்ட் ஆகிற மாதிரி ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பொலிட்டிக்கல் ட்ராமா எல்லாம் மாத்தி எழுதின விதம் நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த ஜூட்டோபியா படத்துல இன்ட்ரடியூஸ் பண்ண கேரக்டரை வச்சு அதுக்குரிய ஒரு கேரக்டரைசேஷன்ல எந்த மாதிரி லேயர்ஸ் வச்சு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப கன்வின்சிங்கா என்டர்டெய்னிங்கா எப்படியெல்லாம் காட்ட முடியுமோ அந்த கேரக்டர்ஸை வச்சு லேயர்டா அழகா எழுதி காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த ஜூட்டோபியாவோட பெரிய பிளஸ்ஸே வந்து நம்ம ரியல் வேர்ல்ட்ல இருக்கிறவங்க அனிமல் கிங்டம் போனா எந்த மாதிரி கேரக்டர்ஸ் பிளே பண்ணுவாங்க, அந்த கேரக்டர்ஸா பிளே பண்ணாலும் அந்த அனிமல்ஸுக்கு இருக்கிற ஒரு லாஜிக்ஸ் இருக்கும்ல, நம்ம மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸா வந்து இந்த அனிமல் இப்படிதான் பண்ணும் அப்படின்னு வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும்ல, அதை கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணி ஒரு ரேபிட்டுக்கா இருக்கட்டும், ஒரு ஃபாக்ஸுக்கா இருக்கட்டும், ஒரு லயன்கா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய அனிமல் கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப பிளெண்டின் பண்ணி கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு அழகா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்திலேயே வந்து இந்த மொத்த படமுமே ரொம்ப என்டர்டெய்னிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் இன் பர்டிகுலர் ஒரு சீனை மட்டும் நான் வந்து ஸ்பாய்லரோட பிரேக் டவுன் பண்ணி சொல்லணும்னா, ஸ்லோத்தை வச்சு ஒரு ஸ்லோ காமெடி சீன் வரும். அந்த காமெடி சீன் வந்து ரொம்ப டீட்டெயில்டா அது வந்து பார்க்குறவங்களுக்கு பொறுமையும் சோதிக்கக்கூடாது, அதே டைமில் ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா அந்த சீனை எடுத்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதை வச்சுமே வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க அதெல்லாம். அண்ட் இந்த ஜூட்டோபியா படத்தில் சக்கீரா வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு பாட்டுமே
எக்ஸ்க்ளூசிவா பாடியிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த ஜூட்டோபியா படத்துல நான் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கிறிஸ்மஸுக்கு ஒரு அனிமேஷன் ஃபிலிம் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஜூட்டோபியா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாப்கார்ன் வாட்சா மட்டும் இல்லாம, இந்த ஜூட்டோபியா படத்துலேருந்து ஏதாவது ஒண்ணு கத்துக்கவும் செய்வீங்க. அந்த மாரி படம் தான் இந்த ஜூட்டோபியா அண்ட் எல்லா அனிமேஷன் படத்துக்கும் சொல்ற ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் கிளீஷே பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன் இத. என்னன்னா, ஒரு அனிமேஷன் படம் இது வந்து ஒரு குழந்தை படம் தானே. இது எதுக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து எந்த ஒரு அனிமேஷன் படத்தையுமே வந்து தட்டி கழிச்சிடாதீங்க. ஏன்னா, லைவ் ஆக்ஷன்ல குடுக்காத சில இம்பாசிபிள் அண்ட் கிரியேட்டிவான விஷயத்த அனிமேஷன்ல புல் ஆஃப் பண்ண முடியும். அது இந்த ஜூட்டோபியா படமும் பண்ணியிருக்கு. ஸோ, இந்த படத்த இன்னும் நீங்க பார்க்கலைன்னா மிஸ் பண்ணிறாதீங்க. கண்டிப்பா ஜூட்டோபியா 2 வந்தா அத பார்த்துட்டு, அதுக்கும் நான் ஒரு ரிவ்யூ வீடியோ போட ட்ரை பண்றேன். அண்ட் இந்த ஜூட்டோபியாக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, 100க்கு ஒரு 85 மார்க்ஸ் தருவேங்க. ஜூட்டோபியா எ வெரி வெல் மேட் ஸ்மார்ட் அனிமேஷன் மூவி வித் ஹியூமர், சோசியல் மெசேஜ் அண்ட் சோல்ஃபுல்னஸ். நான் உங்கள இதே மாரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க. எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம். பாய் பாய். நான் வரேங்க. ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் ஹேப்பி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் விஷஸ்.